ஒரு ஒரு திருநங்கை வந்து திருச்சியில வந்து ஒரு திருநங்கை தனித்து வாழ ஆசைப்பட்டதுக்கு வந்து அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு 30 திருநங்கை 500 திருநங்கை அடித்த கதை. அது வந்து எந்த சமூகத்துக்காக போராடுற எந்த திருநங்கையும் அத பத்தி கதைக்கவில்லை. மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம் தான். அப்படி நடந்தது. அது மட்டும் இல்லாம வந்து இன்னொரு திருநங்கை வந்து அவர்களுடைய சிறுநீரை குடிக்கச் சொல்லி, ஒரு தவறு செய்த திருநங்கை இன்னொரு திருநங்கையின் சிறுநீரை குடிக்கச் சொல்லி சொன்னதாக ஒரு திருநங்கை காணொளியில் சொல்லியிருக்கிறார். இன்னொரு திருநங்கை வந்து நான் விலகிச் சென்றதால என்னுடைய குரு எனக்கு கொடுத்த தாக்குதலுக்காக நான் வாழ முடியாமல் என்னை ஒரு குற்றவாளியாக்கி என்னை அவமானப்படுத்தினால நான் மருந்து குடித்து சாகுறேன்னு சொல்லி ஒரு திருநங்கை காணொளி செய்து இறந்து போனா. சமீபத்துல கூட என்னுடைய குரு எனக்கு கொடுமை செய்தால் அதை தற்கொலை செய்யறேன்னு சொல்லிவிட்டு ஒரு திருநங்கை இறந்தே போய்விட்டா சேலத்துல. அப்படி இவ்ளோ விஷயம் நடந்து கொண்டிருக்குது. இதை பற்றி யாரும் வெளியில வந்து கதைக்கிறதுக்கு தைரியம் இல்லாம இருக்கிறாங்க என்றா, அந்த சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறதால எல்லாரும் பயப்படுறாங்க. நான் அத பதிவேற்றம் செய்தேன்னா, எனக்கு தனிப்பட்ட ரீதியான எந்த தாக்குதலும் வரவில்லை. ஏன்னா நான் இங்க வாழ்றபடியா என்ன தாக்க இயலாம இருந்தது அவங்களால. ஆனால், இதுதான் நான் சொன்ன மாதிரி பதவி துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்குது. இதை